பாசிட்டிவ் பேரண்டிங்கில் தான் இப்போ நிறைய பேர் நம்ம எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் பாசிட்டிவ் பேரண்டிங்கில் இருக்க ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் நான் இன்னைக்கு உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். பாசிட்டிவ் பேரண்டிங்கில் நடக்கிற தப்பு என்னன்னா, நமக்கே அறியாமல் நம்ம எல்லா எமோஷன்ஸுமே லேபிள் பண்ண ஆரம்பிக்கிறோம். அழுவுறது தப்பு, கோவப்படுறது தப்பு, அந்த மாதிரி. இதில் என்ன பிரச்சனை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கே தெரியாமல் அந்த எமோஷன்ஸ் எல்லாம் அஸ் அ பேரண்ட்டாக நம்மளும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறோம். அண்ட் நமக்கு தெரியாமல் நம்ம பசங்களையும் அதை கண்ட்ரோல் பண்ண சொல்லி நம்ம ஒரு புஷ் கொடுக்குறோம். அதுக்கு பதிலாக நம்ம ஆக்சுவலி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எமோஷன்ஸ் தப்பு கிடையாது. ஸோ ஒரு ஹியூமன் பீயிங்க்கு சந்தோஷம் எப்படி முக்கியமோ அதே மாதிரி சோகமோ இல்லை வருத்தமோ இல்லைன்னா பயமோ எல்லா எமோஷன்ஸுமே நமக்கு கண்டிப்பாக தேவை. அந்த எமோஷன்ஸ் சப்ரஸ் பதிலாக நம்ம அக்னாலேஜ் பண்ணணும். இப்போ கோவப்படாத அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக கொஞ்சம் உன்னோட கருத்தை நீ பொறுமையாக சொல்லு அப்படிங்கிறதோ, கத்தாத அப்படின்னு நம்ம சொல்றது, அழாத பயப்படாத அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக என்ன உனக்கு பயம்னு யோசிச்சு பொறுமையா சொல்லு, அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிங்க. நீங்களும் நடந்துக்க ஆரம்பிங்க. இப்போ உங்களுக்கு கோவம் வர்ற நேரத்துல நான் இப்போ கோவமா இருக்கேன், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இதை பத்தி பேசலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க சொல்லும்போது குழந்தைங்க அந்த எமோஷன்ஸை எப்படி கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சுப்பாங்க. ஸோ நம்ம இதுக்கப்புறம் சப்ரஸ் பண்ண வேணாம், பட் குழந்தைங்களுக்கு அதை நல்ல விதமாக எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு மட்டும் சொல்லி தருவோம். எல்லா எமோஷன்ஸுமே நல்ல எமோஷன்ஸ் தான்.